இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் அநேகம் யோசிக்கலாம். இந்த உலகத்தில் அநேக விஷயத்தை நாம் இருதயத்திலே யோசித்து கொண்டிருக்கலாம். நான் இதை செய்ய வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் அப்படி என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் செயல்வடிவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் செய்து உறுதிப்படுத்தணும்னா கர்த்தருடைய கிருபை வேண்டும். நீ யோசிக்கும் பொழுதே நீ கர்த்தரிடத்தில் அதை ஒப்புவிக்கும் பொழுது அவைகளை கர்த்தர் நன்மையானவைகளை உனக்கு உறுதிப்படுத்துவார். உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ செய்கிற காரியங்களை நீ அநேகரிடத்தில் யோசித்து ஆலோசனை கேட்கலாம், யாரிடமோ அறிவுரைகள் கேட்கலாம், செய்ய தொடங்கலாம். ஆனால் நீ யோசிக்கும் பொழுதே நீ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை உனக்கு கொடுப்பார். நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அப்போ உன் மன விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீ அவைகளை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது இதோ பின்பு வரும் காரியங்கள் அது நன்மையா தீமையா என்று நமக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழித்து நமக்கு என்ன நடக்க போகுது என்று நாம் அறிகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் காலத்திற்கும் நேரத்திற்கும் தூரத்திற்கும் சமீபமாயிருக்கிற தெய்வன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எனவே நன்மையானவைகளை அவர் என்ன பண்ணுவார்? உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். நன்மையானவைகளை உனக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையாலே வாய்க்கும். எனவே நீ உன் யோசனைகளையும் உன் செய்கைகளையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் நன்மையானதை உனக்கு கொடுத்து உன் யோசனைகளை உறுதிப்படுத்தி உன் செயல்களை அவர் வாய்க்க செய்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.